வணக்கம். இன்னைக்கு கோல்ட் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல்ல எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கோல்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் நமக்கு வந்து 3 முக்கியமான டேட்டாஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்லி ஏர்னிங்ஸ், நான் ஃபார்ம் பேரோல், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுமா, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வந்து நவம்பர் 18 ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்தபோது டாலர் இண்டெக்ஸ்க்கு அது பெரிய லெவலில் பாசிட்டிவாக இல்லை. கோல்டு அந்த டைம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைமுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ஹவர்லி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ்டானா பாசிட்டிவ். இதே சேம் 0.3 இருந்தாலோ அல்லது 0.4க்கு போனாலோ இது பாசிட்டிவ். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து குறைந்தால் 4.2 வந்தால் பாசிட்டிவ், இல்லை 4.3 வந்தால் கூட அது நியூட்ரலைஸ் தான், அது ஒன்றுமே நம்ம எடுத்துக்க முடியாது. இது ரெண்டும் தான் பாசிட்டிவான டேட்டாவாக அமையும். இப்போ 0.3 வந்தாலோ அல்லது 0.2 வந்தாலோ இது நெகட்டிவ் ஹவர்லி ஏர்னிங்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 0.2 கீழே வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ். இல்லை 4.4 4.3 வந்தாலுமே இது நெகட்டிவ் கான்செப்ட் தான் எடுத்துக்க முடியும். நான் ஃபார்ம் பேரோலில் வந்து உங்களுக்கு 53 அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த டேட்டாமே வேரி ஆகும். கண்டிப்பாக வந்து குறைந்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வாரங்களாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரிலீஸ் பண்ணல. நமக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க லாஸ்ட் ரிலீஸ் வந்து செப்டம்பர் 25 தான். அதுக்கப்புறம் அக்டோபர் 2, 9, 16, 23, 30, நவம்பர் 6, 13 வரைக்கும் டேட்டா ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதை மொத்தமாக சேர்ந்து அவங்க வந்து ஒரு ரிலீஸ் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணும். 18ஆம் தேதி அன்றைக்கி வந்தது வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான டேட்டாவாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அதை தாண்டி நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆக வேண்டிய, ஓகேங்களா, ரிலீஸ்ட் ஆக வேண்டிய டேட்டா என்எஃப்பி அப்படிங்கிறது வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆக வேண்டிய டேட்டா. ஓகே, அதாவது செப்டம்பரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அக்டோபரில் ரிலீஸ் பண்ணணும். அது வந்து ஷட் டவுன் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணனால நமக்கு ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ அந்த டேட்டா தான் வரப்போகுது. புரியுதுங்களா? அந்த டேட்டா வரனால செப்டம்பரில் வந்து இருந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அவங்க கம்பைன் பண்ணி இந்த நவம்பருக்கானதும் சேர்த்து விடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆஸ் பர் இது வந்து செப்டம்பர் டேட்டா அக்டோபரில் சொல்லுவாங்க. அந்த டேட்டா தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 14 டேட்டாஸை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் அது ரிலீஸ் ஆகலை, கண்டினியூ ஜாப்லெஸ் கிளைம் ரிலீஸ் ஆகலை, ஏடிபி ஜாப் ஓப்பனிங்ஸ் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஷட் டவுனில் இருந்தனால மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டேட்டாவாக எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 டேட்டாஸ் வந்திருக்கு. பாசிட்டிவான டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 டேட்டா தான் வந்திருக்கு. மீதி நியூட்ரல் டேட்டாஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 டேட்டாஸ்க்கு மேலே நமக்கு வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணலை. அப்போ வந்து அந்த ரிலீஸ் பண்ணாத டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஓவராலாக ஒரு நெகட்டிவான டேட்டாவாக, அதாவது நான் ஃபார்ம் பேரோலுடைய நம்பர் வந்து 22Kக்கு கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் உண்டு. ஒன்று, ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது வேறு பெரிய டேட்டாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடையாது. இந்த 7 மணிக்கு அப்புறம் நமக்கு பெரிய டேட்டாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலாக நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. கீழேயும் மேலேயும் மாற்றி மாற்றி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற கான்செப்ட் என்னென்னா இதெல்லாம் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ஏரியா.
ஓகேங்களா? இங்கேருந்து ஃபால் ஆனால், இங்கேருந்து ஃபால் ஆகும்போது மார்க்கெட் செகண்ட், இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட், இது தேர்ட் சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் மேலே ஏறின மார்க்கெட் போக முடியாமல் கீழே இறங்கிடுச்சு கோல். செகண்ட் சப்போர்ட் நல்லா ரைஸ் ஆகிடுக்கு. ஸோ இப்போ இறங்கினால் தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 3800க்கு வரும். ஓகேங்களா? டேட்டாஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடந்தால். இல்லை அப்படின்னா ஆஸ் பர் நம்ம இங்கே எதிர்பார்க்கறது வந்து இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ்க்கு மாறிடுச்சுன்னு தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே சப்போர்ட்லேருந்து அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 200 லெவல் போகணும். இதையும் பிரேக் பண்ணால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து லைஃப் டைம் கையாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4600க்கு போக வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் டேட்டா கண்டிப்பாக ஒரு மேனிப்புலேட்டட் டேட்டாவாக வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கிற இது வந்து 3 டிரைவோடைய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் நேற்று எதிர்பார்த்துருந்தோம், கண்டிப்பாக வந்து மேலே போயிட்டு கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். இப்போ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த லோ பிரேக் ஆகுமா? சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ இந்த லோ பிரேக் ஆகாமல் 3995 பிரேக் ஆகாமல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் நமக்கு இந்த ரேலி கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ 3928 நல்ல சப்போர்ட் தான். ஏன்னா இங்கிருந்து தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ரேலியுமே கொடுத்துருக்கும். இப்போ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் இன்னும் நமக்கு பை சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஓகே, கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இங்கேருந்து இப்போ என்ன ஆகுனா கீழே வந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே மார்க்கெட் வந்து மாட்டுது. இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை பை செட்டப் போகணும் அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் நம்ம பை எடுக்க முடியும். இல்லை எடுக்கலை, மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை, கீழே உடைக்கிறான் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் ட்ரை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இன்னைக்கு டேட்டா வரத்துக்கு முன்னாடி ஏதாவது செல் செட்டப் கிடைத்தால் நீங்கள் செல் போகலாம். இல்லை க்ளீனாக பை செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த சேனல், இந்த ட்ரெண்ட் லைன், இது ஆக்சுவலாக சேனல் தான். இதை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம பை செட்டப்குள்ளே போக முடியும். இன்னும் சப்போர்ட் கிரியேட் ஆகலை. ஸோ இங்கேருந்து ஒரு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் மார்க்கெட் வந்து கொடுத்துட்டு இப்போ கரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனை பிரேக் பண்ணும்போது நமக்கு அக்ரஸிவான ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ நம்ம சொல்கிற இந்த பாயிண்ட் வந்து இந்த இந்த விஷயம் வந்து இந்த டெக்னிக் மெத்தடில் வந்து தவறு நடக்கலாம்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நியூஸ் இருக்கிறனால 2 சைடு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானா அதுக்கும் இருக்குது. ஓகேங்களா? மேனிப்புலேட் டக்குன்னு மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது செல் அப்படின்னு நீங்கள் போகும்போது டக்குன்னு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மேலே போய்டும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே வந்துட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். பிரேக் பண்ணினால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். கீழே ஏதாவது பை செட்டப் கிடைத்தால் நாங்கள் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்தளவு மார்க்கெட் கொடுக்காது, டைமிங் கொடுக்காது. ரொம்ப டைட்டாக பார்க்கும்போது ஆன் ஸ்பாட் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எனிதிங் நீங்கள் பை அல்லது செல் உங்கள் கால் தான். நாங்கள் கொடுக்கறத ஒரு ரெக்கமெண்டாக எடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வருது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ இப்போ நாங்கள் இம்மிடியேட்டாக உங்களுக்காக கொடுக்குறோம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்போர்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ நேற்று எதிர்பார்த்த இந்த ஹைக்கு மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து இப்போ கீழே வந்துட்டுருக்கான். எதிர்பார்த்த 40 லெவலுக்கும் மார்க்கெட் வந்துட்டான். 50லேருந்து 40 லெவல்லையும் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கே தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். இன்னும் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகலை. சப்போர்ட் க்ளீனாக கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைத்தால், கீழே வந்துட்டு கிடைச்சிச்சுன்னா ஓகே, ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே கூட போகலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே நமக்கு டிமாண்ட் ஏரியா, இந்த ஸ்விங்கோடைய முக்கியமான சப்போர்ட் லெவல். ஓகே, நம்ம எதிர்பார்க்கும் பொழுது இந்த 3 டிரைவோடைய
சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்டாக இருக்குது. இங்கேருந்தும் ஒரு ரேலி மார்க்கெட் கொடுத்துருச்சு. அதனால நம்ம ஒரு 60% பை அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மீதி 40% கண்டிப்பாக செல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. பல முறை நாங்கள் சொல்லுவோம், இங்கே பை மட்டும்தான் இருக்கணும், இங்கே செல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட் இல்லை. அந்த செட்டப்ஸ் எதுவுமே கிளியராக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட் எடுங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும் பட்சத்தில் மேலேருந்து வரக்கூடிய இந்த இடத்துல எனி ட்ரெண்ட் கீழே அப்படி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் செட்டப் கிடச்சிச்சு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா பை எடுப்போம். இல்லைங்க, மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரஸிவ் மூவில் என்ன பண்ணிட்டான்னா டைரெக்டாக இந்த ஹையவே பிரேக் பண்ணிட்டான். ரைட், இந்த ஹையை இந்த டாப் போகணுங்கிற அவசியம் கூட நமக்கு கிடையாது. நமக்கு இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் நாங்கள் பை தான் ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு இந்த டிமாண்ட் வரைக்குமே நாங்கள் ஏதாவது பை செட்டப் கிடைத்தால் பை எடுப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணோம், இனியும் பை செட்டப் தான் ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வந்து 3995 பிரேக் பண்ணிட்டால் மட்டும்தான் ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற வியூ. இது நீங்கள் உங்களுடைய ட்ரேட் ஓன் அனலைசிஸில் இதை மெர்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு சின்ன ஃபால் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஷார்ட்டாக ஒரு கீழே வந்த உடனே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா தான். இந்த டிமாண்ட் ஏரியாவில் வந்து மார்க்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 25 or 30, இந்த 30 லெவல் அப்படிங்கிறது திருப்பியும் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். 4030 இங்கே வந்து அந்த சப்போர்ட் கிரியேட் ஆனாலும் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்னைக்கு பை அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். பட் டேட்டாஸ் எல்லாம் யூஎஸில் பாசிட்டிவாக வந்துட்டால் மார்க்கெட் செல் சைடுக்கும் வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்விங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. பட் நம்ம ஃபோக்கஸிங் பை சைடில் தான் இருக்கோங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது நீங்கள் அந்த காலை எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலைன்னா, கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல் கால்குள்ளே போயிடுங்க. நியூஸ் வந்து ½ அப்புறம் போங்க செல். நியூஸ் டைம் அப்போ எக்ஸாக்டாக ஒரு அட்லீஸ்ட் 15 minutes கழிச்சாது எடுங்க கால். இல்லைன்னா கீழே சும்மா ஷேடோ கொடுத்துட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிடுவான். கீழே லைட்டாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிடுவான். அதனால் ஒரு 15 minutes டைம் கொடுங்க. ஒன்று 6:30 7 மணிக்கு முன்னாடி 6:55 நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போயிடுங்க. இல்லை அப்படின்னா 7:15 அல்லது 7:20 அப்புறம் அந்த காலை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பிட்வீன் 20 minutes மார்க்கெட் வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு அடிக்க வாய்ப்புகள் இருக்கும். ஃபேக்கான செட்டப்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். இல்லைங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒமிட் பண்ணிவிடுங்க. அந்த நியூஸ் முடிஞ்சு ஒரு 2 hours கழித்து மார்க்கெட் செட்டில்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கேண்டிலோ அல்லது நல்ல ஒரு செட்டப்ஸ் வரும் பொழுதோ நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகிறது இன்னும் பெஸ்ட் ஐடியா தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.